ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களோட பலன்களை பற்றி தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாகும். பேச்சில் ஒரு கம்பீரம் வருங்க. ரொம்ப நாளாக செய்யாமல் இருந்த காரியங்களை எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. பல எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசில் இருந்த சின்ன சின்ன வருத்தம், கவலை இது எல்லாமே விலகிடுங்க. ரொம்ப நாளாக சோம்பேறித்தனமாக இருந்த விஷயங்களை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதன் உச்சமாகி உட்கார்றாரு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் நல்ல இடத்துல அமையிற வாய்ப்பும் இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அதனால் பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து விவகார பிரச்சனைகள் வரக்கூடும். அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்தை விட்டு விலகி 6ஆம் வீட்டிற்குள்ளே செவ்வாயும் குரு பகவானோட பார்வையிட உட்கார்றாரு. சொத்து விவகாரத்தை பற்றி பேசினா நல்ல முடிவு கிடைக்குங்க. கணவன் மனைவி ஆரோக்கியமான விவாதங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடுங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்றாரு. அதனால் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். கூடுதல் லாபமும் கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூடுதல் முதலீட்டாளர்கள் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. வீட்டை பெருசாக்குவதிலும் அலங்கார பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. உத்தியோகத்தில் நல்லது நடக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. அதனோடு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க. சின்ன சின்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை அமைஞ்சிருக்குன்னா, ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சசமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், சனி வகர நிலையில் இருக்காரு. லாபஸ்தானத்தில் ராகி. இப்படி தாங்க இந்த மாதத்தில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. எதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் காணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் செலவு உண்டாகுங்க. எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகலாம். காரியங்கள் முடிவதில் தாமதமாக ஏற்படுங்க. தேவையற்ற மன சஞ்சலங்கள் எல்லாம் உண்டாகுங்க. யாரையும் நேருக்கு நேர எதிர்க்காம அனுசரித்து போங்க. கெட்ட கனவெல்லாம் தோணலாம். பயப்படாமல் இருங்க. வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு அதுவே சரியாகிடும். இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறாரு. சூரியன் புதனோடு சம்பந்தப்பட்டு கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. கேதுவும் அங்கே இருக்கிறாரு. ராசிநாதன் நீச்சம் பெற்று போகிறதுனால நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக இருங்க. ஏன்னா ராசிநாதன் நீச்சபங்க யோகம் பெற்று இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் உதவுவார். அதனால் உங்களோட பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால சில பேருக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரலாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் புதிய பொறுப்புகளை எடுத்துக்குவீங்க. வீடு, படிப்பு, உத்தியோகம், தொழில் இது மாதிரி ஏதாவது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் மாற்றம் கிடைக்குங்க. முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வெளியூரில் தொழில் வியாபாரம் தேடி வர வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்தின முன்னேற்றத்தை பார்க்கலாம். வெளிநாட்டு சம்பந்தமான புதிய தொழில் முறைகள் எல்லாம் வரும். ஏற்றுமதி இறக்குமதியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பும் இருக்குங்க. கவனமாக இருங்க. உள்ளூர் வியாபாரிகளுக்கு இந்த புரட்டாசி மாத பாதையில் லாபமும் நஷ்டமும் கலந்துதாங்க வரும். போட்ட முதலுக்கான பணம் கைக்கு கிடைக்கும். லாபம் அதிகமாக இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், செலவு ஏற்படும். அலைச்சல் காரணமாக டென்ஷனும் வருங்க. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. உயர் அதிகாரிகிட்ட வாக்குவாதம் செய்ய வேணாம். அமைதியாக இருந்து உங்களோட காரியத்தை சாதிக்க பாருங்க. கரெக்ட் டைமுக்கு உங்களோட வேலையை முடிச்சு தரது மூலியமா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் இது மாதிரியான திடீர் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நயமாக பேசுறது நல்லது. ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரம் மெத்தனமாகி காணப்பட்டாலும் பணவரவு இருக்குங்க. புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்கிறது நல்லது. உங்கள் கூட போட்டி போடுறவங்களை பற்றி கண்டுக்காமல் முன்னேறிக்கிட்டே போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீணாக அலைச்சலும் டென்ஷனும் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட வேலையை சரியாக கவனமாக செய்யுங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை அமையுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்குங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களோட முன்பகுதியில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரலாம். வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்ச நாட்களில் அது தானே சரியாகிடும். தேவையில்லாமல் பேசி சண்டையை பெருசாக்கிடாதீங்க.
குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தினால கருத்து வேறுபாடு வரலாம். எனவே கவனமாக இருங்க. பிள்ளைகளால் திடீர் செலவு எல்லாம் வரலாங்க. உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வரலாங்க. படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் வருங்க. செலவுகள் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றுறதுல தான் உங்களோட புத்திசாலித்தனம் இருக்குது. செலவுகளை சமாளிக்க பணம் வரும். தொழில் வியாபாரம் மூலமாகவும் பணம் கிடைக்கும். பணத்தை தண்ணி போல் ஓடுற ஆறா செலவு செய்யாமல் ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற குளம் போல் சேர்த்து வையுங்க. தொழிலில் முதலீடு, ஷேர் மார்க்கெட், வீடு, மனை, வண்டி, வாகனம், நகை அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே வேலை செஞ்சதுக்கான பணம் நின்று இருந்தாலும் அது இப்போ கிடைக்க போகுது. உழைப்புக்கான ஊதியம் கிடைக்குங்க. சுக்கிரன் நீச்சபங்கம் பெற்று கேதுவுடன் இணைந்திருக்கிறதுனால எல்லா வகையிலும் பணம் வரும். கடனை திருப்பி தர சூழ்நிலை உருவாகும். சுப காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. செவ்வாய் ஜாதகத்தின்படி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. ஹீட்னால ஏதாவது பிரச்சனை வரலாங்க. அல்சர் வர வாய்ப்பும் இருக்கு. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்வதன் மூலமா பிரச்சனை ஏதாவது வராம பார்த்துக்கலாம். இந்த புரட்டாசி மாதம் மாணவர்களுக்கு ஒரு கலவையான மாதமாக தாங்க இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் கவனமாக இருங்க. டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது கரெக்டாக பேசுங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீங்கள் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துகிற பட்சத்தில் நல்ல மார்க் வாங்குவீங்க. காலேஜில் இருக்கிற மாணவர்களுக்கு எழுத்து வேலை அதிகமாக இருக்கும். எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிறவங்களுக்கு முயற்சி வெற்றி தரும். மாணவர்கள் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருங்க. பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனமும் எடுத்துக்கோங்க. புதன் தான் ஒரு மனிதனுக்கு புத்தி அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் உங்களோட புத்தியை பயன்படுத்தி ஞாபக சக்தியை படிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். உங்களோட தனித்திறமையை காட்டுவீங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றம் பெற வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுங்க. நல்லது நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. பெண்கள் இந்த மாதம் யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் அனுசரித்து போங்க. வேலையிலையும் வீட்டிலையும் புதுசாக பிரச்சனையெல்லாம் வருங்க. அமைதியாக இருந்து நிலைமையை சமாளிங்க. ஒரு விஷயத்தை செய்யும்போது யோசித்து செய்யுங்க. கலைத்துறையினருக்கு சோதனை மிகுந்த காலமாக இருக்குது. வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனை இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்குது. பொறுமையாக கையாளுவதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். பெண் பார்க்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுங்க. உங்களுக்கு வரன் உங்களை தேடியே வந்திருக்கு. சந்தோஷமான திருமண வாழ்க்கையை தான் வாழ போகிறீங்க. குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்குதுன்னா, 19/9 அன்னைக்கு சூரியன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சசம ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 19/9 அன்னைக்கு புதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சசம ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 16/10 அன்னைக்கு புதன் பஞ்சசம ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 14/10 அன்னைக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சசம ஸ்தானத்துக்கு மாறுறாரு. ரிஷபராசிக்காரங்களோட நட்சத்திரம் கார்த்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் விரோதங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களோட மனபலத்தை சோதிக்க எதிரிகள் பலமாக தலை தூக்குவாங்க. அவர்களால் உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்களோட தொழிலுக்கும் சில சோதனையெல்லாம் ஏற்படலாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குற வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டத்தில் இருந்து விடுபட்டு சாமர்த்தியமாக நஷ்டத்தையும் இழப்பையும் தவிர்ப்பீங்க. மகன் மகளால் பேரும் பெருமையும் கிடைக்கும். மன நிம்மதியும் அடைவீங்க. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் வருமானம் அதிகமானாலும் செலவும் அதிகமாகும். நீண்ட நாள் நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. மருத்துவமனையில் இருந்தவங்க குணமாகி வீட்டுக்கு போவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் போகும். தெய்வ ஆராதனை, குடும்ப சடங்குகள், திருமண வைபவங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஏற்ற மாதமாக இருக்குங்க. வீடு கட்டலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களுக்குன்னு நல்லபடியாக அது கிடைக்க போகுதுங்க. புரட்டாசி மாத சந்திராஷ்டமம் தினம் அக்டோபர் 9, 10. அதனால் அன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஸ்ரீ சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் போட்டு வழிபட்டு வர எல்லா தடைகளும் நீங்கும். காரியம் வெற்றி பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.